வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம குருவாயூர் அம்பல நடையல் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருஷங்கள் விசேஷம் வந்துச்சுல, அந்த மாதிரி இதுவும் டங் ட்விஸ்டராக இருக்கும். இந்த படம் பார்க்க ஆரம்பிக்கிற வரைக்கும் எனக்கு அது டங் ட்விஸ்டராக தான் இருந்துச்சு. பட் அதை டங் ட்விஸ்டரை ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்தோன்னே முதல் ஃபஸ்ட்டு சீனே என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டைட்டில் குருவாயூர் அம்பல நடைகள் அப்படின்னா குருவாயூர் கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். அந்த எக்ஸாக்ட் மலையாள பேர் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஒன் ஆஃப் த ஹீரோ வந்து துபாயில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே இருக்கிற அந்த ஷேக்குங்களுக்கு அப்புறம் ஃபாரினர்ஸ்லாம் வந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அது பொறுமையாக பிரித்து அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த விஷயம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் டங் ட்விஸ்டராக ஒரு பேர் வைக்கிறோம், பட் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு மலையாளம் தெரியாத மற்ற மொழிக்காரங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மெனக்கெடல் இருக்குல்ல, அதெல்லாம் தான் மலையாள படங்களை வந்து நம்ம மேலே மேலே ஈர்க்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். குருவாயூர் அம்பல நடைகள் என்ன கதை அப்படின்னா, இப்போ கூட ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. நக்கலைட்ஸோட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு எபிசோடை எடுத்து அப்படியே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு இருக்கலாம். பட் அப்படியும் இருக்கலாம், அல்லது இயக்குனர் இரண்டு பேர் ஒரே மாதிரி சிந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய, அந்த மாதிரி நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கோம். எப்படி இருந்தாலும் இதோட கதை என்ன அப்படின்னா, பிருத்திவிராஜோட தங்கச்சி கல்யாணம். அந்த மாப்பிள்ளை வந்து பிருத்திவிராஜோட மனைவியை வந்து முன்னாடி லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருக்கும். அது இந்த கல்யாணத்தை ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு எல்லாரும் முயற்சிப்பாங்க. முக்கியமாக பிருத்திவிராஜ் முயற்சிப்பார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த உண்மை தெரியும் போது கிளைமேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்ற முயற்சியில் இறங்குவார். அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற அந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு எல்லாரும் எடுத்துக்க முயற்சியாகட்டும், செகண்ட் ஹாஃபில் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு முயற்சியாகட்டும், த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் வேலை எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு செமைய ரைட்டிங் தான் இதில் முக்கியமாக. நீங்கள் ஒரு 2 மணி நேரமும் வந்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பீங்க. நடுவில் எமோஷன்ஸ் வரும், கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷன்ஸ் வரும், சென்டிமெண்ட்ஸ் வரும். அந்த எமோஷன் விஷயங்களை தாண்டி பாடல்கள்லேருந்து மொத்த படத்துலேயுமே வந்து நீங்கள் நான்ஸ்டாப்பாக சிரிச்சிட்டு இருப்பீங்க, வயிறு குழுங்க. அப்படி ஒரு அப்படி ஒரு நகைச்சுவை, உண்மையிலே இதுதான் நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய ஜானரில் வந்துக்கிட்டு இருக்கு, த்ரில்லர்ஸ் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அதில் நகைச்சுவை படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அந்த குறைய போக்குறதுக்காக வந்திருக்க படம் தான் இந்த படம், குருவாயூர் அம்பல நடை. பிருத்திவிராஜ், பசல் ஜோசப், இவங்க 2 பேரும் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் நிகிலா விமல், அனஸ்வரா ராஜன், இவங்க தான் 2 பேரும் ஹீரோயின். அதுக்கப்புறம் யோகி பாபுலேருந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே செம்மையாக இருக்குது. அதுலேயும் பிருத்திவிராஜும் பசல் ஜோசப்பும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த ரொமான்ஸ் நெருக்கமாக இருக்கட்டும், அது அப்படியே உருமாறி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டையாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நிகிலா விமல் சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே யோகி பாபுலாம் செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் தான் வர்றாரு, அவருமே வந்து ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா ஜாலியாக பார்த்து சிரித்து ரசிக்கிற ஒரு திரைப்படம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த வருஷம் பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.